தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா சரணம், மாய பிறவருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞானதம் சாத்ருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதம். கலியுக தெய்வம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபரியுடைய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் அனுபவம். ஒரு தலைப்பின் அனுபவ தலைப்பு கிடைச்சது ஒரு புஷ்பம் இல்லை சகல ஐஸ்வர்யமும். கிடைச்சது ஒரு புஷ்பம் இல்லை சகல ஐஸ்வர்யமும். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தானமே பாருங்கள். வெங்கடேசன் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், இவருக்கு அவருடைய 20 வயசு இருந்தபோது நடந்த விஷயம். இவருக்கு மகாபரிவானா யாருன்னு தெரியாது, காஞ்சி மடம்னா என்னன்னு தெரியாது, அந்த மடம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் அவர் காஞ்சி மடம், காஞ்சி மகாபரிவா தான் அவளுக்கு குல குரு. அப்போ இவருக்கு 20 வயசு. வீட்டில் வந்து ஏகப்பட்ட கஷ்டம் அப்படிங்கிறார். 1978 இவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், இவள் வசதியே இல்லாதவா, இவள் வந்து ரொம்ப ஏழை. அன்றைக்கி சாப்பாடுக்கு அவருக்கு பணம் இருக்கா, சாப்பிட்றமா அரிசி இருக்கான்ற அளவுக்கு இவள் வந்து ஏழையாக இருந்திருக்கா. 1978 இவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், எல்லாரும் எப்படி இருப்பாளா, சொந்தக்கார பணக்காரால் இருப்பாளே, வசதி உள்ளவர் ஒருத்தர், அவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி ரிலேட்டிவ்ன்ற ஒரு இதில் கோணத்தில் வாழை கூப்பிட்ருக்கா. இவர் போயிருக்கார் அங்கே. சொன்ன மாதிரி இந்த வெங்கடேசன் கிருஷ்ணமூர்த்தி அங்கே போயிருக்கார். போனவர் வந்து அவர் கொஞ்சம் இவரை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, நீ அந்த அவருக்கு நிறைய அந்த இதெல்லாம் இது கொடுப்பாட தாம்பூலம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கப்பான்னு இவர்கிட்ட கொடுத்துருக்கார் போல இருக்கு. அவர் ஒரு பேப்பரில் இவர் இவ்வளோ ரூபா கொடுத்தார், இவர் இந்த மாதிரி ஒரு தட்டு கொடுத்தா அதை கொடுத்தா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை வாங்கி வச்சுட்டு கடைசியில் கொடுத்துட்டு ஒரு கிளம்பணும். அது ஒரு ஒத்தாசை பண்ணலான்னு பண்ணியிருக்கார். கடைசியில் வந்து கிளம்பும்போது இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாராம். ஏன்னா அது வந்து ரெண்டு புஸ்தகம், தெய்வத்தின் குரல் 2 வால்யூம் அதில் இருந்தது போல இருக்குது, அதை கொடுத்துருக்கா. இதை நீ வச்சுக்கோ அப்படின்னா அவருக்கு அது தேவையில்லைன்னு நினச்சிட்டார் போல இருக்குது. அது யாருக்கு வேணுமோ அவளுக்கு தானே வந்து சேரும். அதில் ஒரு இடத்துல படித்தாராம், 2த்தையும் சீரியஸாக படிக்கும்போது, ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியவன் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி ஜபிக்கணும், யாராவது கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லும்போது நானும் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பிராமணனாக இருக்கவன் அவளுக்கு ஒத்தாசை பண்ணணும் அப்படின்றது அதில் எழுதியிருக்கு. அதனால் இவர் வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தார் சந்தியாவந்தனம், இப்போ சீரியஸாக அதுலேருந்து கேட்டுன்ட்டு நல்லபடியாக திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணார். காயத்ரி இது வந்து ஸ்க்ராட்ச் லெவல்லேருந்து இப்போ வந்து குடும்பம் வந்து ஒரு நாளும் அந்த காயத்ரி பண்ணுறதுனாலையும் சந்தியாவந்தனம் பண்ணுறதுனாலையும் கண்கூடாக இவருக்கு தெரியுறது. அந்த ஏழ்மையாக இருந்த குடும்பம் கொஞ்சம் வரும்படி வருது, அவள் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறா அப்படிங்கிறது அந்த புஸ்தகத்தில் எழுதுனது அப்படியே நடக்கிறது அப்படின்னு அந்த இவர் வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குற வெங்கடேசன் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். அப்படி நடந்திருக்கு, அப்படியே நடக்கிறது அப்படின்றார். வந்து இவர் வந்து 1972 முதல் தடவையாக கர்னூலுக்கு போனார். போனால் அங்கே 3 ஆச்சாரியாலையும் மகாபெரிவா, புது பெரியவா, பாலப்பெரிவா எல்லாரையும் தரிசனம் பண்ணியிருக்காரு. அப்போ மனசில் க்யூவில் நின்றுட்டே இருக்கா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. இவர் மனசில் நினச்சிட்டாராம், நீங்கள் என்னை ஏற்றுன்ட்டேன்னு தெரியறதுக்கு ஒரு எனக்கு அதை புரியணும், அதுக்காக நீங்கள் ஒரு புஷ்பமாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டின்றாராம். ஆனால் அன்றைக்கி போனார், தரிசனம் பண்ணார், வந்துட்டார். அன்றைக்கி புஷ்பம்லாம் கொடுக்கல, ஏற்றுக்கலன்னு சொல்ல முடியாது, அவருக்கு கிடைக்கல. 23 ஆகஸ்ட் 1984 காஞ்சி மடத்துக்கு இவர் போயிருக்கார், தரிசனத்துக்கு போயிருக்கார். காலத்தால் 7:30 மணி. அப்போது 40லேருந்து 50 பேர் அங்கே தரிசனத்துக்கு நின்றுருக்கா. இவர் அந்த இதில் நடந்து போயிட்டே இருக்கார். ஒவ்வொருத்தராக தரிசனம் ஆனும்போது இவர் டேர்ன் வந்துடுது. இவர் தான் முன்னாடி எப்பயோ வந்து 1972 ஒரு புஷ்பமாவது எனக்கு வேணும்
நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் என்னை ஏற்றுன்றதா அர்த்தம்னு சொன்னார். அவர் ஏற்றுன்றதா அர்த்தமோ இல்லையோ, அவர் வந்து அதுக்கப்புறம் சந்தியாவந்தனத்தை திருக்காலமும் பண்ண வச்சுருக்கா, பக்தியை வச்சிருக்கா. அதுக்கப்புறம் வந்து அதனால் குடும்பம் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்றது பெரியவா இருக்கான்றது இந்த மாதிரி அனுபவங்களை சொல்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு அது பிடிபடலை. பெரியவா வந்து ப்ரூவ் பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. 1984 இப்போ 72னா 12 வருஷம் ஓடிடுது இல்லையா, ஆன்சர் கிடைக்கலன்னு நினைக்கிறார். இப்போ பெரியவா கிட்ட போனார். போய் உடனே பெரியவா அந்த பக்கத்தில் இருக்க ஒரு கிட்ட சிஷ்யர்கிட்ட ஏதோ சொன்னார். சொன்ன உடனே அந்த சிஷ்யர் சொன்னாராம், இவரை நம்ம வெங்கடேசன் கிருஷ்ணமூர்த்தியை, உங்கள் வஸ்திரத்தை காமிங்கோ, பெரியவா காமிக்க சொல்கிறார் அப்படின்னு திறந்து இப்படி வச்சுட்டாரா முன்னாடி. வச்சுன்னே பெரியவா வந்து ஒரு தட்டில் நிறைய ருத்ராட்சம் இருக்குது போல இருக்குது. ஒரு ருத்ராட்சம் எடுத்து அப்படி போடுறாராம், அதில் இன்னொரு ருத்ராட்சத்தை எடுத்து அப்படி போடுறாரு. இப்படியே போட்டுட்டே வந்துட்டே இருக்காராம். எவ்வளோ அனுகிரகம் அவருக்கு. இதே மாதிரி எவ்வளோ போட்டார்னா 1 2 இல்லை 108 ருத்ராட்சத்தையும் ஒன்றா எடுத்து போடுறாராம். இது எல்லாத்தையும் முடிஞ்ச உடனே கிளம்புங்கன்ட்டாராம். ஒரு இதுக்கு மேலே எப்படி அவருக்கு கிடச்சிருக்கு 108 ருத்ராட்சம். அப்புறம் அந்த ருத்ராட்சத்தை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துலேயே இருக்கக்கூடிய குமரக்கோட்டம் அங்கே போனாராம். அங்கே போனால் அந்த அர்ச்சகர் அங்கே இருக்கக்கூடிய வந்து இவர் குருக்கள் என்ன பண்ணாராம், இவரை பார்த்துட்டுனே வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கூப்பிட்டாராம். இவர் முடிச்சாராம், நாங்களாம் வரலாமா அப்படின்னு. பரவாயில்ல வாங்க அப்படின்னாராம். இவர் உள்ளே போனோடனே அவர் சொன்னாராம், உங்களுக்கு பெரியவா ருத்ராட்சம் கொடுத்துருக்காருல, அது ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருக்காரு போல இருக்கு, அது எடுங்கோ அப்படின்னாராம். எடுத்தான் முருகருக்கு முன்னாடி காமிங்கோ அப்படின்னாராம். முருகர்கிட்ட காமிக்க சொன்னார். பெரியவா தானே சுவாமிநாதன் காமிக்க சொன்னாராம். அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு வந்து ருத்ராட்சம் கொடுத்தா அப்படின்னு இவர் அந்த குருக்களை கேட்டாராம். இவர் சொன்னாராம், நானும் அங்கே அந்த வரிசையில் நின்றுந்த ஆள் தான் உங்களுக்கு கொடுத்தான்றதை நான் கண்கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன், கோவிலுக்கு வந்துட்டேன், நீங்கள் இப்போ வந்திருக்கேன், அதனால் உங்களை நாங்கள் பார்த்தேன், ஞாபகம் இருக்குது அப்படின்னாலாம். அப்போ வந்து அந்த ருத்ராட்சத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா, எடுத்து பார்க்கலாமா, எடுத்து பார்த்துட்டு இந்த குருக்கள் சொன்னாராம், இது பஞ்சமுக ருத்ராட்சம், சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய வல்லமை கொண்டது. இதை நீங்கள் நல்லா கோத்து கழுத்தில் போட்டுக்கோங்க, ருத்ரம் சமக்கம்லாம் சொல்லுங்க, நல்லா நீங்களே அப்புறம் கேட்டிருப்பாரா இருக்கும் அவர்கிட்ட, சந்தியாவதெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க, அந்த ருத்ராட்சம் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னாராம். அதனால் பெரியவா கொடுத்தது ஒரு புஷ்பம் கிடையாது, 108 புஷ்பத்தை பெரிய இதெல்லாம் பெரியவா கொடுத்துருக்காரு. அது வந்து யூஎஸ்ஏல நீங்கள் தான் பிரசிடெண்ட்டு, போய் யூஎஸ்ஏக்கு போங்கன்னு சொன்னால் கூட அது பெரிய விஷயமா எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், எனக்கு இதுதான் பெரிய விஷயமா தெரிஞ்சுது அப்படின்னு. ஆமாம், கரெக்டு தான். அதனால் கிடச்சிது ஒரு புஷ்பம் கிடையாது, சகல ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய ருத்ராட்சம் இது அப்படின்னு அந்த குருக்கள் சொல்லியிருக்காரு. பெரியவா வந்து இவருக்கு கொடுத்துருக்காரு. இவர் கேட்டது என்ன, 78ல் 1972ல் எனக்கு ஒரு புஷ்பமாவது வேணும் அப்படின்னு. ஆனால் 1984 பெரியவா வந்து 108 ருத்ராட்சத்தை கொடுத்துருக்காரு. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா பாதவச்சரம், மகாபிரிவா பாதவச்சரம்.